அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த ரமலான் வசந்தத்தில் அல்லாவின் திருப்பெயர்கள் அஸ்மால் ஹுஸ்னாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அறிவில் சிறந்த அறிவு இறைவனை பற்றி அறியக்கூடிய அறிவு தான், அல்லாவை பற்றி அறியக்கூடிய அறிவு. நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பெயர் அல் கையூம். அதாவது தன்னால் தானே நிலைத்திருப்பவன், மேலும் அனைவரையும் அனைத்தையும் நிலைநிறுத்துபவன், பாதுகாப்பவன் என்பதுதான் அந்த பெயரின் பொருளாக இருக்கின்றது. அன்பர்களே, அல் கையூம் திருக்குரானில் அல் ஹை, அல்லாவுடைய அல் ஹை என்ற பெயருடன் சேர்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சூரா பக்ராவில் குறிப்பிடுகின்றான், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹையுல் கையூம். அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் நீந்திய ஜீவன், மேலும் அனைத்தையும் நிலைநிறுத்துபவன் என்பது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நண்பர்களே, நாம் ஒரு நிமிடம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்போது சுவாசிக்கின்றோம், நம்முடைய இதயம் துடிக்கின்றது, மேலும் இந்த பூமி தினமும் சுழல்கின்றது, மேலும் சூரியன் தினமும் உதிக்கின்றது. இவை அனைத்தும் யார் இயங்கிக் கொண்டிருக்கின்றான்? இவை அனைத்தும் எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டு இருக்கின்றது? யார் இதை நிலைநிறுத்துகின்றார்? ஆம், அந்த அல் கையூம் அல்லாஹ் தான் இவையெல்லாம் நிலைநிறுத்துகின்றான். நண்பர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் நாம் உணர்கின்றோம், நாம் பலமாக இருக்கின்றோம், நாம் ஆரோக்கியமாக, நாம் நம்முடைய செல்வத்துடனும் பதவியுடனும் நாம் இருக்கின்றோம் என்று நாம் பெருமைப்படுகின்றோம். ஆனால் உண்மையாக நாம் பார்க்க வேண்டும், இது எல்லாம் யார் நிலைநிறுத்துகின்றான் என்பதை. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவீனமாக உணர்கின்றோம். சில சமயம் பிரச்சனைகளால் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தை நாம் சந்திக்கின்றோம். மேலும் எதிர்காலத்தை நினைத்து நாம் அஞ்சுகின்றோம். இது போன்ற நேரங்களில் நாம் இறைவனை சார்ந்துள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அல் கையூம், இந்த பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையும் நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வாறு இருக்கும்போது இவை அனைத்தும் இறைவனுக்கு உரியவர்களாக, இறைவனுக்கு சார்ந்தவர்களாக முழுமையாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு இது போன்ற அச்ச சூழல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளிக்கொணருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு துவாவை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுதான் யா ஹையூம் யா கையூம் பி ரஹமத்திக நஸ்தகீத் என்று குறிப்பிடுகின்றார்கள். யா அல்லாஹ், நீந்திய ஜீவன், அனைத்தையும் நிலைநிறுத்துபவன், உன்னுடைய கருணையை கொண்டே நான் உதவி தேடுகின்றேன் என்பதுதான் அந்த துவாவின் பொருளாக இருக்கின்றது. நண்பர்களே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெவ்வேறு சூழலில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் உண்மையில் இந்த பெயரை கொண்டு நாம் சிந்தித்து ஆழமாக அந்த பார்வையுடன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றோமா? நாம் அவ்வாறு பார்த்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து சூழலிலும் சூரியன் உதிக்கும் போது, இறைவனுடைய அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கும் போது, சுவாசித்து கொண்டிருக்கும் போது இறைவனை நாம் நினைவு கூறுவோம். இந்த பெயரை கொண்டு நாம் நினைவு கூறுவோம். அவ்வாறு நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. ஆக்கிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا